ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் குன்றக்குடி அடிகளார் அவரை பற்றின குறிப்புகளை பார்க்கலாம். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டும் சமூகத் தொண்டும் இலக்கியத் தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். இது கேட்க சான்ஸ் இருக்குது. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள். நாயன்மார் அடிச்சுவற்றில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னம்னா அருளோசை, அறிக அறிவியல், ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துகள் அந்த பாடப்பகுதி பாடோருக்குள்ளே அந்த பாடத்தில் தந்திருக்காங்க. இவர் எழுதிய சமய இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னா அப்பர் விருந்து, அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர், திருவாசகத்தேன், தமிழமுது, சமய இலக்கியங்கள், நாயன்மார் அடிச்சுவற்றில், ஆலய சமுதாய மையங்கள் தமிழக அரசின் முதற்பரிசு பெற்றது. குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலய சமுதாய மையங்கள். நமது நிலையில் சமயம் சமுதாயம், திருவருட்சிந்தனை, தினசரி தியான நூல், குன்றக்குடி அடிகளார் நூல் வரிசை 16. இலக்கியங்கள் திருவள்ளுவர் காட்டும் அரசியல், திருவள்ளுவர் காட்டும் அரசு, குறட்செல்வம், வாக்காளர்களுக்கு வள்ளுவர் தொடர்பான அறிவுரை, திருக்குறள் பேசுகிறது, குறள் 100, சிலம்பு நெறி, கம்பன் கண்ட ஆட்சியில் சமூகம், பாரதி யுகசந்தி, பாரதிதாசனின் உலகம், கவியரங்கில் அடிகளார், அது கவிதைகள், மண்ணும் மனிதர்களும் வரலாறு. விருது தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது 1986 வழங்கப்பட்டது. குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது 1986 வழங்கப்பட்டது. அது முடித்து 3 வருஷம் கழித்து 89 அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து தேசிய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு தேசிய விருது வழங்கி சிறப்பித்தது. 86 திருவள்ளுவர் விருது, முதல் திருவள்ளுவர் விருது. 89 அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம். 91 தேசிய குழு அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு தேசிய விருது வழங்கி சிறப்பித்தது. இவரை பற்றின குறிப்புகள் அதர் சோர்ஸ், அதாவது புக்கு இல்லாமல் வேறு எங்கே இருக்கோ அது பார்க்கலாம். இயற்பெயர் அரங்கநாதன். மயிலாடுதுறையை அடுத்துள்ள நடுத்திட்டு என்னும் சிற்றூரில் 1925 பிறந்தார். ராப்பி சேது பிள்ளையால் திருக்குறளில் ஈடுபாடு கொண்டார். விபுலானந்த அடிகளால் தீண்டாமை விளக்குணர்வு பெற்றார். பள்ளி இறுதி வகுப்பு வரையில் படித்தவர். 1944 தருமபுர ஆதீனத்தில் கணக்கர் பணியில் சேர்ந்தார். 1945 48 தமிழை முறையாக கற்று வித்வான் பட்டம் பெற்றார். தர்மபுர ஆதீனத்தின் 25 பட்டமாக வீற்றிருந்த சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இவரை துறவு நெறிப்படுத்தி இவரின் பெயரை கந்தசுவாமி தம்பிரான் என்றாக்கினார். அதாவது இவருக்கு எப்படி வச்சாங்கன்னா, இவருக்கு துறவு நெறிப்படுத்தி என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா கந்தசுவாமி தம்பிரான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். 1945 தர்மபுர ஆதீனத்தின் கட்டளை தம்பிரானாக ஆனார். குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் குரு பூஜையில் கலந்து கொண்டு சமய சொற்பொழிவாற்றினார். இதனால் அம்மடத்தின் ஆதீனத்தார் திருப்பெருந்திரு ஆறுமுக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முறைப்படி தர்மபுர ஆதீனத்திலிருந்து
அனுமதி பெற்று 1949 தமது மடத்திற்கு குன்றக்குடி அதாவது திருவண்ணாமலை மடம் ஆதீன இளவரசராக கந்தசுவாமி தம்பிரானை ஆக்கினார். கந்தசுவாமி தம்பிரான யார்? நம்மளுடைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அப்போது அவருக்கு அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்ற பெயர் சூட்டப்பட்டது. 16/6/1952 அம்மடத்தின் தலைமை ஏற்று 45வது குருமகா சன்னிதானமாக விளங்கினார். 45வது குருமகா சன்னிதானமாக யார் விளங்கினார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 16/6/1952. மக்கள் பணியில் அடிகளார் ஆகி ஊர்பேரும் சேர்ந்து குன்றக்குடி அடிகளார் என பெயர் அமைந்தது. கடவுள் மறுப்பு இயக்கத்தின் எதிர்ப்பை தாக்குப்பிடிக்க 11/8/1952 குன்றக்குடியில் பெரும் மாநாடு நடத்தினார். அம்மாநாட்டின் விளைவுதான் அருள்நெறி திருக்கூட்டம். இதன் முதல் மாநாடு 10/7/1954 தேவகோட்டையில் ராஜாஜி தலைமையில் நடந்தது. தெய்வீக பேரவை அமைப்பின் தலைவராக 1969 76 வரை இருந்தார். இதில் வருஷம் கொஞ்சம் கிளியராக தெரியல. 76 வரை இருந்தார். 1972 சோவியத் ஒன்றியத்திற்கு சென்று வந்த காரணத்தால் குன்றக்குடி கிராம திட்டம் தொடங்கினார். 1972 சோவியத் ஒன்றியத்திற்கு சென்று வந்த காரணத்தால் குன்றக்குடி கிராம திட்டம் தொடங்கினார். மணிமொழி, தமிழகம், அருளோசை முதலிய இதழ்களை தொடங்கினார். மிகச்சிறந்த மேடை பேச்சாளர். இவருடைய நூல்கள் அப்படின்னா அப்பளவை நம்ம பார்த்தது தான். அப்பர் விருந்து, நாயன்மார் அடிச்சுவற்றில், ஆலய சமுதாய மையங்கள் இது தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல். திருவள்ளுவர் காட்டும் அரசியல், திருவள்ளுவர் காட்டும் அரசு, பாரதி யுகசந்தி, மண்ணும் மனிதர்களும் இது அவருடைய வரலாறு உள்ளிட்ட 23 நூல்களை இயற்றியுள்ளார். 1995 காலமானார். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.